வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7 வகையான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பூண்டாக தோல் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து 2 எலுமிச்சம்பழம் நான் சாறு எடுத்துக்கிட்டேன். அந்த லெமன் சாறு ஊற்றிக்கிறேன். ஊற்றின ஒரு செகண்ட்லேயே நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். சாதம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டவ் மேலேயே இந்த சாதத்தோடு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இது கூடவே வேர்க்கடலை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடும். லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான லெமன் சாதம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் சாதம் செய்யலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூன், ஒரு 10 முந்திரி. தேங்காய் சாதத்துக்கு பூண்டு நிறையா சேர்த்துங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாய். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு, பருப்பு எல்லாமே முந்திரியெல்லாம் நல்லா பொன்னுவரெல்லாம் வறுந்துடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாதம் போட்டு கலந்துக்கலாம். நான் நல்லா சாதம் வெடித்து உதிராக எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் மிக்சியில் அரைச்சி சேர்த்ததுனால தேங்காவே தெரியல பாருங்கள். வெறும் சாதம் மட்டும் தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. புதினா சாதம் செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். 10 பல்லு பூண்டு, நீட்டு மிளகாய் 3 மிளகாய் எடுத்து 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் நான் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். குட்டியாக ஒரு தக்காளி, இது 2 சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா. எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். புதினா சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன்.
கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு 10 முந்திரி, வரமிளகா 2, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம புதினா விழுது அரைச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே புதினா எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்துக்கலாம். சாதம் நான் உதுராக வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நான் ஒரு 3 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் சாதம் எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ் மேலேயே கலந்துக்கலாம். புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெங்காய சாதம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு அடித்து இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒருத்தர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 2 வரமிளகா எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மதியம் சாப்பாடு வெடிப்போம். அந்த சாப்பாடை ஒருத்தருக்கோ 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு மீதி ஆகிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம குழம்பு வைக்கணும், நைட்டு சாம்பாரோ ரசம் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படாமல் டக்குன்னு ஒரே ஒரு வெங்காயம் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டு இந்த வெங்காயம் வதக்கிட்டு அந்த சாதத்தை போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்பு எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காய சாதத்துக்கு வெங்காயம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். அந்த வெங்காயத்தோடு நம்ம சாதம் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே கலவை சாதம் செய்யும் போது சாதத்தில் பாதி அளவுக்கு உப்பு போட்டு தான் வெடிப்பேன். கொஞ்சமாக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம சாதம் வடித்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு சாதம் போட்டு நல்லா கலந்தீங்கன்னா இந்த வெங்காயம், உப்பு இது எல்லாம் நல்லா சேர்ந்து சாதத்தோடு ஒட்டி வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூட்லேயே போட்டு கலந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்தீங்கன்னா அந்த உப்பு உரப்பெல்லாம் சரியாக பிடிக்காது. அதனால் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு சாதம் போட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் சாதம் செய்யலாம். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துட்டோம். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாங்காய் சாதத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வரமிளகா நல்லா வறுந்துடுச்சுன்னா சாதத்தோடு சாப்பிடும் போது நல்லா மொறு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்பு எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம். நான் ஒரு மாங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். கிளி மூக்கு மாங்காவை அந்த மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் நல்லா இழுத்துட்டு நல்லா ட்ரையாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மாங்காய். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
நம்ம சேர்த்துக்கிட்ட மாங்காய் வந்து நல்லா ஈரெல்லாம் இழுத்துட்டு ஊற்றின எண்ணெய் கூட பாருங்கள் வெளியே பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். நான் நல்லா உதிராக சாதத்தை வந்து வெடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்தேன். அந்த மாங்காய்க்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபுல்லாக சாதம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். நல்லா 2 பேர் சாப்பிட்லாம். மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தயிர் போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி கரண்டியில் வந்து சாதத்தை அப்படி நல்லா மசிஞ்சிக்குங்க. அப்போ கொஞ்சம் நல்லா குழப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுனே வந்து சாதம் எப்போவுமே வந்து வரையாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கரண்டியில் நல்லா அப்படி மசிச்சு விட்டுனிங்கன்னா கொஞ்சம் நல்லா குழப்பாக இருக்கும். 100 மில்லி தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தயிர் சேர்த்துக்கிறேன். பால் ஒரு 100 மில்லி பால் எடுத்து நல்லா காய வச்சு சூடு ஆறட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக செய்கிறப்போ காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும். மதியம் ஒரு 12-1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம பால் சேர்த்து இந்த மாதிரி சமைச்சு எடுத்து போகும்போது நம்ம வெளியெல்லாம் போனால் தயிர் வந்து புளிச்சிடும். வெறும் தயிரில் நம்ம தாளித்து எடுத்து போனால் புளிப்பாயிடும். பாலோடு சேர்த்து எடுத்து போனீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பாலும் வந்து தயிர் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெளியே ட்ராவலுக்கெல்லாம் நம்ம பால் சேர்த்து தயிரோடு கலந்து எடுத்து போகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பாலும் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போ எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம தயிர் தாளிச்சிக்கலாம். தயிர் தாளிக்கிறதுக்கு குட்டி கடாய் வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னுரெல்லாம் வறுந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது சாதத்தோடு ஊற்றி கலந்துக்கலாம். நீங்கள் ஆஃபீஸு காலேஜ் இந்த மாதிரி போகிறதுக்கு கூட காலையில் தயிர் சாதம் வந்து பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து புளிப்பு இல்லாமல் மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம சாதம் மட்டும் வெடித்து வச்சுக்கிட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய லஞ்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். மதியம் டிஃபன் பாக்ஸு கொடுக்கறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியானதாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வீடியோவில் ஒரு அருமையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் சாதம் மீதி ஆகிடுச்சா, வேறு எதுவுமே குழம்பில்ல, என்ன பண்ணுறது, திடீர்னு ஏதாவது செய்யணுமே அவசரத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு 2 வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வரமிளகா பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வரமிளகா, பருப்பு, பூண்டு எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் அது கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, பெரிய தக்காளி 2 எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாதம் போட்டு கலந்துக்கலாம். நம்ம
நான் மிளகாத்தூள் எதுவுமே போடல, வெறும் வரமிளகா மட்டும்தான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இந்த வரமிளகா நல்லா வறுத்துட்டதுனால சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. 7 நாளைக்கு 7 விதமான சாப்பாடு தான் செஞ்சுருக்கிறோம். 7 விதமான சாப்பாடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம செஞ்சு வீட்டில் கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நமக்கே சந்தோஷமாக இருக்கும். டெய்லி நம்ம வெறும் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கும் செய்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.